இந்த பிம்பிள் இங்க பாருங்க, பிம்பிள் அப்புறம் இங்க ஒரு பிம்பிள். இது எதனால? நான் வந்து டான் மூவியில் வந்து அன்றைக்கி செலக்ட் ஆனேன்னு சொன்னேன்ல, அன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுஜாதா நீங்கள் தானே அது அப்படின்னு மாதிரி அந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆனது எனக்கு வந்து சூப்பர். தேங்க்யூ. நைஸ் நைஸ். ஸோ இன்றைக்கி ப்ரைடுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். மீன்வைல் நானும் வந்து ரெடியாக போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பேஸ்டல் கலர், ஒரு க்ரீன் ஆலிவ் க்ரீன் கலரில் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிளாசோ பேண்ட்டு அந்த காலத்தில் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்கிறது இந்த பிளாசோ பேண்ட்டு. அந்த காலத்தில் வந்து இது தொலபுல பேண்ட்டு. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஒர்க்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் வீடியோவில் போடுறேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் எஸ், இப்போ நான் வந்து என் முகத்தில் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்கணும். நேற்று போய் ஐப்ரோஸ் பண்ணேன். ஐப்ரோஸ் பண்ணாமல் என்னோட ஐப்ரோஸ் பாருங்கள், நேச்சுரலாகவே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. வளர்ந்தா ரொம்ப லைட் ஆகிடுது என்னோட ஐப்ரோஸ் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஐப்ரோ பென்சில்லாம் எதுவுமே போடல, ஆனால் நல்லாயிருக்கு. ஓகே, இந்த முகத்தை கொஞ்சம் ரெடி பண்ணலாம். அதான் குளிச்சுட்டு வந்து இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மீன்வைல் நானும் இப்போ ரெடி ஆகிட்டு அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். பை. பெச்சானே தேனி தெச்சானே அடிச்ச கச்ச வந்த அழகா கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமுக 10 வருஷம் பக்கம் இருந்து பார்த்தது நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் டக்குன்னு குவிக்கான ஒரு மேக்கப் லுக் வந்து ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பிளான். எப்போவுமே பார்த்து நீங்கள் போர் அடிச்சிருப்பீங்களா, அதனால டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறேன். அண்ட் இந்த லிப் பாம் வந்து சீரியஸாக சொல்லணுன்னா ப்ளம் கேண்டி மெல்ஸ். லைக் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது மித்தது கம்பேர் பண்ணும்போது இதோட லிப் பாம் இருக்குல்ல, அந்த வழவழப்பு தன்மை இன்னும் அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த லிப் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸாக இருக்குங்க, அதான் சொல்லுறேன். அதனால் டேஸ்ட் பிடிக்கலனாலும் இது போட்டுக்கிறது. என் லிப்பும் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகுது. நான் அதிகமாக லிப்ஸ்டிக்கே போடுறதில்ல, நீயும் குடிக்கிறேன். பட் என்ன தான் ப்ராப்ளம்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதை தாண்டி வந்துடுவோம். லிப் பாம் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு வந்து லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நான் இந்த வாவோட வைட்டமின் சி ஸ்கின் மிஸ்ட் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. அண்ட் இந்த பிம்பிள் இங்கே பாருங்க, பிம்பிள் அப்புறம் இங்கே ஒரு பிம்பிள். இது எதனால்? நான் ஒரு 2 நாள் ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணேன். அதில் வந்து விளைவுகள் ஓகேவா? ஓகே, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து டான் மூவியில் வந்து பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் டிஎம் வந்து பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அண்ட் ஏன் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் சொல்ல, ஐ மீன் அதாவது ஏன் வந்து நீங்கள் படத்தில் நடித்தது வந்து சொல்லலை அப்படின்னு. ஆக்சுவலாக அதை நடிக்கவே இல்லைங்க, சும்மா நடந்து தாங்க வந்தேன். நான் வந்து டான் மூவியில் வந்து அன்றைக்கி செலக்ட் ஆனேன்னு சொன்னேன்ல, அன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, சினி ஃபீல்டுக்குள்ளார போகணும்னு இல்லை. எனக்கு அப்போ வந்து நம்மளோட யூடியூப்க்கு சார்ந்தது ஏதாச்சும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு மாதிரி தான் யோசித்தேன். அது மெயினாக வந்து அவங்க எப்படி ஆங்கிள் பார்க்குறாங்க, கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி வந்து லைட் செட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அதை எடுக்கிறாங்கன்னு இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஷூட்டிங்கும் பார்த்ததே கிடையாது. சஜி கிட்ட வந்து சொல்லும் போது ஷூட்டிங்லாம் செம்மையாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. சரி, ஒரு தடவை வச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தேன். போனோடனே என்னோட ட்ரெஸ் அவங்க வந்து எல்லாருமே, அது ஆக்சுவலாக காலேஜ் சீனு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷால் அது இதுலாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேஸ்டல் கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் போட்டுட்டு போன கலரே பேஸ்டல் கலர் தான். ஸோ ஓகே சொல்லிட்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து வாங்க இங்கே வந்து நின்றுக்கோங்க அப்படின்லாம் வந்து சொல்லி அந்த இடம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக நான் வந்து சிவாங்கி செல்லக்குடி அவங்க முன்னாடியே வந்து நம்மளை வந்து நிற்க வச்சாங்க. அக்கா 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 பயங்கர துரு பொண்ணு. ஸோ எல்லாரும் வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோன் வந்து அலவுட் கிடையாது. யாருமே வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணாலும் பவுன்சர்ஸ் வந்து ஃபோனை தூக்கிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் அவங்கள அந்த ஷார்ட்ஸில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன்ஸ் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் எங்கள் கையிலையும் ஃபோன்ஸ் இல்லை, அவங்க கையிலையும் ஃபோன் இல்லை, அதனால ஃபோட்டோ எதுவுமே எடுக்கல. ஸோ அப்போ வந்து அந்த சீன் ஆக்சுவலாக அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கே 2 மணி நேரம் அவங்க வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து
இவ்வளோ நேரமா அப்படின்னு மாதிரி எனக்கு வந்து தலையை சுற்றிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னால் அது வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஷார்ட்க்கு வந்து 2 hours வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து குழந்தை இருக்குது, அப்புறம் வேறு ஒர்க் இருக்குது. அது வந்து எல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து போய் நிற்க முடியுமா? ஒரு 15 days வந்து ரெகுலராக வர சொல்லியிருந்தாங்க. என்னால் அதை வந்து சத்தியமாக முடியல. ஃபர்ஸ்ட் டேலேயே பார்த்து எனக்கு அப்படியே தலை சுற்றிடுச்சு. வெயிலில் நிற்கணும், அப்புறம் ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆக்சுவலாக இந்த வந்து நடிக்கிறதெல்லாம் வந்து ஈஸியே கிடையாது. நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது யதார்த்தமாக அந்த வெயிலோ புயல் மழையோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அது அந்த ஷார்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அதோட அவுட்புட் வரும். டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அந்த ஒரு டைமே வந்து எனக்கு போதுமாக இருந்தது. அண்ட் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக நான் வந்து சிவாங்கியோட அந்த டேக் ஓகேவும் பண்ணிட்டாங்கன்னு 100% தெரியும். சிவாங்கிக்கு முன்னாடி தான் நான் வரணும் எனக்கு வந்து 100% தெரியும். பட் இருந்தாலும் வந்து லைக் சரி நம்ம இந்த ஒரு சின்ன விஷயம் தானே பண்ணணும், ஒரு சின்ன இது தானே நம்ம பண்ணோம், அதை போய் எப்படி பெருசாக நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெருசாக வந்து அதை எக்ஸாஜரேட் பண்ணிக்கல. ஆனால் நிறைய பேர் சீனில் வந்துட்டீங்க, வேற லெவலுங்க. நீங்கள் எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் நம்மளோட யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருமே சுஜாதா நீங்கள் தானே அது, சுஜாதா நீங்கள் தானே அது அப்படின்னு மாதிரி அந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆனது. எனக்கு வந்து சின்ன நடந்து தானப்பா வந்தேன், அதுக்கே இவ்வளோ ரீச்சா அப்படின்னு மாதிரி எனக்கு அப்போ தான் வந்து செல்ஃபாக ரியலைஸ் பண்ணேன். ஓ ஆமாம்ல நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கோம்ல அப்படின்னு மாதிரி அந்த ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி, ஒரு மிக்ஸ்டு இமோஷன்ஸ் மாதிரி இருந்தது. எல்லாருமே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணவங்களுக்கு எல்லாரும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கும் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது. இவரும் வந்து ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் ட்ரூவாக சொல்லணும்னா நான் இன்னும் மூவியே பார்க்கலங்க. எனக்கு ஷையாக இருக்குது. நான் அந்த சீனில் இவர் வா போகலாம், டான் மூவிக்கு போகலாம் அப்படின்னு நான் வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எனக்கு ஷையாக இருக்குது. பட் பார்ப்பேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறையா நம்ம ஸ்டுடியோ ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குல்ல, அதனால் பார்க்கலாம். ஓகே சாரி நான் ரொம்ப பேசிட்டேன். இப்போ நான் வந்து இந்த நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மேக்கப்புக்கு அப்புறம் நம்மளோட ட்ரை ஸ்கின்னுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். எனக்கு பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தால் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின்னு, அந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஒரு பர்டிகுலர் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வைட்டமின் இ இருக்கு. ஸ்கின்னை வந்து சாஃப்டா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அப்படி போச்சுங்க என்னோட கதை. இந்த என்னது ஐயோ அது என்ன கதை, நான் வந்து படத்தில் நடித்த ஒரு கதையை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை ரெக்கக்னைஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸு. இப்போ வந்து நான் சுகரோட எலிஜிப்ளரோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இங்கே லைட்டாக போர்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அப்புறம் மூக்குக்கு மேலே, அப்புறம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது கை, முகத்தில், கழுத்தில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் இந்த ஒரு ப்ரைமர் போட்டுட்டு உங்கள் ஸ்கின்னை நீங்கள் தொடும் போதே உங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக என்னமோ ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே லைட்டாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். ஓகேங்களா? விட்டோடனே கொஞ்ச நேரம் ஒரு 1 to 2 minutes விடுவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். e.l.f கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஆலிவ். என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, அதனால டார்க்கர் ஷேட் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக இந்த டெக்னிக் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நம்மளோட நான் இப்போ எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஸ்டுடியோக்கு இப்போ போகிறேன். நாளைக்கே நம்ம வந்து ஓப்பனிங் பிளான் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங்னா வந்து எப்படி சொல்லுன்னா, எங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கிராண்ட் ஓப்பனிங் எங்களுக்கு அளவுக்கு. ஸோ அந்த கொஞ்சம் ஒரு கிராண்ட் ஓப்பனிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஓப்பனிங்க்கு டெக்கரேட்டர்ஸ் வராங்க. ஸோ கொஞ்சம் ஃபைனலைசிங் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது முடித்த பிறகு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரிசப்ஷன் வந்து பிரைடு வந்து ரெடி பண்ணோம் ரிசப்ஷனுக்கு. அண்ட் அவங்களும் நம்மளோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் தான். அவங்களுக்கும் வந்து அங்கே அந்த இடத்துக்கு வந்து போகணும். ஓகே, கன்றாவியான ஒரு ஷேடு. இது வந்து அதிகமாகலாம் போடல, என் கண்ணுக்கு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் ஹைட் பண்ணால் தான் போதும். அதனால BeYouDefining ஒரு ஃபவுண்டேஷன் உடஞ்சி போச்சு, அதை வந்து நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி ரிசப்ஷன் ப்ரைடை ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோடனே ஜுவல் செட்டை வந்து செலக்ட் பண்ண போகணும். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஐ எம் சூப்பர் வெரி எக்ஸைட்டட். நம்மளோட ஓப்பனிங்க்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எக்ஸிக்யூஷன் போகுது, பார்க்கலாம் எப்படி வந்து ஹவு ஃபார் எப்படி வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோலாம் கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. கண்ணை வந்து கன்சீல் பண்ணிடுறேன். அப்புறம் பிம்பிள்ஸு ஆக்டிவ் பிம்பிள் மேலே போடல.
ஓகே டன். பாருங்கள் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் கவர் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் நம்மளோட மெயின் டார்கெட். அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். தடாயின். அப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி வந்து பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். மேக்கப்லாம் அதிகமாக இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது இதில் வந்து லைக் ஃபவுண்டேஷன் இருக்குது. என்னோட ஷேடு மேக்கோடது இதே போதும். நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கும்போது ரொம்ப அதிகமான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இந்த மாதிரி சட்டில் வச்சுட்டேன். ஏன்னா இந்த பிம்பிளை கவர் பண்ணும், இந்த பிம்பிள்லாம் கவர் பண்ணுறதுக்கு வேண்டி இப்படி வந்து பண்ணுறேன். முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து போட்டுக்கலாம். என்னதான் நான் ஐப்ரோஸ் வந்து சரி பண்ணி ட்ரிம் பண்ணாலும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணால் தான் எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நைக்காவோட ஐஎம் காஜல் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து கண்ணுக்கு மேலே இப்படி லைட்டாக போட்டுட்டு ஓகே இதை வந்து பிளெண்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுலாம். லைக் ஸ்மோக் எஃபெக்டாக இருக்கும். மேக்கோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். பிளாக் லைனரை வந்து ஒரு ஸ்மோக்கி லுக் கொடுத்துருக்கனால அந்த கிரேடேஷன் லுக்குக்காக நம்ம இந்த ஒரு ப்ளஷ் டோன் வந்து எடுத்து அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட் மறக்காமல் லேஷஸ் வந்து லென்த்தன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த கே பியூட்டியோட மஸ்காரா. நைஸ், வெரி குட். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கு இல்லையா? ஓகே இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். லாஸ்ட் நான் வந்து இந்த நைக்காவோட மோல்டன் மேட் லிப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். நைஸ் மாவே பிங்க் கலர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு நியூட் ஷேட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். என்னோடய ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். நைஸ். ஸோ இப்போ வந்து இயரிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதுதான் இயரிங்ஸ். ஓகே இப்போ நான் வந்து டக்குன்னு வந்து முடியெல்லாம் வாரிட்டு வந்துடுறேன். யூஷுவல் ஸ்டைல் தான். ஸோ அப்புறம் அவங்க வந்து மீட் பண்ணுறேன். பை. ஹே ஹாய். ஹாய். கிளம்பியாச்சா? ஆக்சுவலாக கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது. அந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் வந்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து பிரைட் பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டு இருக்கேன். இங்கேருந்து வந்து ஒரு 30 minutes ட்ராவல். இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளவர்ஸ் வாங்கிடலாம். ஓகே தாம்மா. கஸ்டமைஸ்ட் ஃப்ளவர்ஸ் பிரைட்ஸ்க்கு நாங்களே கஸ்டமைஸ்ட் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாம், அப்படியே போகலாம். வாங்க போகலாம். Turn it chin, one of the chin. Yes. Me? Yeah, slightly, முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்காங்க சொல்லுங்க. சூப்பர். Thank you. பாப்பா நெக்ஸ்ட். ஆமா இவங்க ரியாக்ஷன் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு.
Silk. Thank you. Very nice. Thank you. Okay. ஆர்த்திமா கொஞ்சம் இப்படி திரும்பமா அப்பா இப்பதான் நேச்சுரல் லைட்ல பாக்குறேன். செம